கமக சன்னி சனி பசா. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி. உதவிக்கு ஓடிடும் கால்கள், பிறர் உண்ண தந்திடும் கைகள். இரக்கம் இவரது கோயில், அதில் ஏமாற்றம் இவரது தெய்வம். கமக சன்னி சனி பசா. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. கமக சன்னி சனி பசா. பாசம் இவரது கீதம், நல்ல பண்பே இவரது வேதம். பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. கமக சன்னி சனி பசா. எப்போதும் இல்லை வெறுப்பு, வெள்ளை மனதின் சிறப்பு. துன்பம் வந்தாலும் சிரிப்பு, பொதுநலம் இவரது பொறுப்பு. கமக சன்னி சனி பசா. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பொதுநலம் பொண்ணு சாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொண்ணு சாமி. கமக சன்னி சனி பசா. விநாயகா, ஊத்துக்காடு கிருஷ்ணா, எல்லாரையும் காப்பாத்துறா கண்ணா. இந்த போஸ்டரை எல்லாம் நான் ஒட்டணும். தெருவில் திரியிற எரும மாடெல்லாம் இதை திங்காம இருக்கணும். இந்த தொகுதி மக்கள் எல்லாம் இதை மதிச்சு நடக்கணும். ஹலோ ஹலோ, 1 2 3 4 மைக் டெஸ்டிங். இதுக்கு மேலே நமக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் மேலும் மேலும் முன்னேறணும். பொதுநலம் பொன்னுச்சாமின்னு எனக்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது, அதை நான் தக்க வச்சுக்கணும். அதுக்காக நான் மேலும் மேலும் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு தலைவர் பதவி முக்கியம் இல்லை, என் பேரு நிக்கணும். என்ன தலைவர் அது இதுன்னு தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா தைரியலட்சுமி, நமக்கு கல்யாணம் ஆனப்புறம் என்னை எங்க பேச விட்ட? நானே ஏதோ பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுல பாரு, இந்த தொகுதியில ஒரு கால் என்ன தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க. மேடையில எப்படி பேசணும்னு ஒரு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வழிஞ்சது போதும். உங்களை நானே தலைவர்னு வீட்டுல ஒத்துக்கல, அப்புறம் நாட்டுக்கு எப்படி? இத பாருமா, ஊர் உலகத்துல இன்னைக்கு தலைவர்களா இருக்கிற எல்லாரையுமே அவங்கவுங்க வீட்டுல தலைவலியாத்தான் நினைக்கிறாங்களே தவிர தலைவர்கள்னு ஏத்துக்கிறதே இல்ல. அப்பா பாப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன். ஐஸ்வர்யா, நீ பாஸ் பண்ணிட்டியா? ரிசல்ட் எப்போ வந்துச்சு? இப்பதான். அம்மா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். ஆ, இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், ஒண்ணு பேசாம இருக்கியே. அம்மாவுக்கு தமிழ்ல சொன்னா தான் புரியும். அம்மா, நான் முதல் வகுப்புல பாஸ் ஆயிட்டேன். அடிப்பாவி, 12 வருஷமா டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு லோலோ லோலோன்னு போயிட்டு இருந்த, இன்னைக்குதான் 1ஆம் கிளாஸே தாண்டி இருக்கியா? இதை விட இவளுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல. என்ன முணுமுணுப்பு கிண்டல் எல்லாம் எனக்கு புரியும். எங்க அப்பாவுக்கு உடனே ஐஸ்வர்யா பாஸ்ட் அவே அப்படி ஒரு தந்தி கொடுங்க. மக்கு, பாஸ்ட் அவேனா கிக்டு தி பக்கெட், மண்டைய போட்டுட்டான்னு அர்த்தம். சரி வேண்டாம் விடுங்க, பாசிங் அவே அப்படி. இது அதை விட மோசம். இழுபறியா இருந்துகிட்டு இருக்கிறா, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அபசகனமா கண்ணா பின்னா பேசாதீங்க. யார் கண்ணாபனான்னு பேசுறது? நீதான் பேசுன. நானா பேசுனேன்? நீங்க தான் பேசுனீங்க. இல்ல, நீதான் பேசுன. நீங்க தான் பேசுனீங்க. நீதான் பேசுன. நீங்க தான் பேசுனீங்க. பொய் சொல்லாத. அப்பா அம்மா 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தாத்தாக்கு நானே டெலிகிராம் கொடுத்துக்கிறேன்.
முதல்ல எனக்கு ஒரு 50 ரூபாய் கொடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தம்மா தூண்டு இருப்பாங்களா? சாக்லேட் கொடுக்குறேங்கிற? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ போய் உள்ள டிஃபன் சாப்பிடுமா. உங்க அப்பாக்கு இன்னைக்கு லீவு தானே, வெட்டியா தானே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் போய் வாங்கிட்டு வருவார். நீ போ. நீங்க 2 பேரும் எப்படியோ போங்க. நாம எப்படியாவது போயிட்டோம்னா இவ அனாதை ஆயிடுவாளே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இது வரைக்கும் நீ என்ன பண்ண விட்டுருக்கிற? எல்லா வீட்டு வேலையும் நீ இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற. பாவம். பாவப்பட்டது போதும். நேரா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு 4 முட்டையும் வாங்கிட்டு வாங்க. இப்போ உன் உடம்புக்கு முட்டை தேவைதானா? ஐயா சிந்தனை சிற்பி, முட்டை எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? எதுக்கு? உன் புருஷனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா ஏத்தின கற்பூரம் மாதிரி குறைஞ்சுக்கிட்டே வந்து ஒரு நாள் திடீர்னு காணாமையே போயிடுவாரு. அதனால முட்டையை கொடுத்து தக்க வச்சுக்கன்னு டாக்டர் சொன்னார். சொன்னாரா? யாரு? உன் தம்பி அந்த பைத்தியக்கார டாக்டரா? வாயை கழுவிட்டு பேசுங்க. என் தம்பி ஒன்றும் பைத்தியக்கார டாக்டர் இல்ல, பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ற டாக்டர். எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அப்பா, வீடு பூரா ஒரே போஸ்டரும் குப்பையும். இதெல்லாம் என்னப்பா அசிங்கம்? அம்மா, அசிங்கம் பண்ண கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்ட போறேன். அங்கங்க குப்பையை போட்டு வைக்கிறாங்க, காரி துப்புறாங்க. இதனால காய்ச்சலும் கால்ராவும் கண்ணா பின்னான்னு பரவுது. இதை தடுத்து நிறுத்தத்தான் ஒரு பொது நலம் சோஷியல் சர்வீஸ் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை உண்டாக்க போறேன். போதும் உங்க லட்சணம். வீதியில குப்பையை போட வேணான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் குப்பையாக்குறீங்க. இதெல்லாம் அப்புறமா வச்சுக்குங்க. முதல்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க. உனக்கும் உங்க அப்பா மாதிரியே ஒரு பிடிவாதம். எங்க அப்பா அப்படி என்ன உங்ககிட்ட பிடிவாதம் பண்ணிட்டாரு? வேணாம் வேணான்னு கெஞ்சின, கதர்ன, குமர்ன, கண்ணீர் விட்ட, காலியே விழுந்த. மசிஞ்சான அந்த மனுஷன் உன்னை என் தலையில கட்டி வச்சு இத்தனை வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா. இப்ப மார்க்கெட் போறீங்களா இல்லையா? சரி சரி, ஏணி எடு, போஸ்டர் ஒட்டிட்டு வரேன். ஏணி எதுக்கு? கோணி எடுத்துக்கிட்டு கோயம்பேடு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. போங்க. கோயம்பேடு வரைக்கும் தள்ளிக்கிட்டே போயிடுவோம் போல இருக்கு. அப்பா, இவரோட படாத பாடு. இங்கதான் நிறுத்து. இந்தா, டேக் இட். என்னையா டேக்கிட்டு பிச்சையா போடுற? யோ, ஆட்டோ ஓட்டுறவரே கம்முன்னு இருக்காரு, நீ என்ன எகிற? அவர் ஆட்டோ ஓட்டுறவர் தான், நான் தான் ரேட்டு பேசுறவன். வழக்கமா சைதாப்பேட்டையில இங்க வரதுக்கு 20 ரூபா ஆகும். உன் மீட்டர் 40 ரூபா காட்டுது. சூடு வச்சியா? என்னது சூடு வச்சனா? ஏதாவது பேசின உன் உடம்பு பூரா சூடு வச்சிருவேன், உடம்பெல்லாம் பொத்தலாயிடும். என்ன ஓவரா பேசுற? எடியா வண்டிய நேரா ஸ்டேஷனுக்கு போவோம். ஏட்டி ஏகாம்பரத்துக்கிட்ட சொல்லி லத்தியால முட்டிக்கு முட்டி தட்ட சொல்றேன். ஏட்டி ஏகாம்பரமா? அவரோட மச்சா வண்டி தாயா அது. அப்படியா? சரி, அப்ப கமிஷனர் கிட்டே போவோம். யோ அல்ப, 2-3 கெல்லாம் கமிஷனர்கிட்ட போகணுங்கிறியே. ஓ மேலேயும் தான் ஃபால்ட்டுக்கு இது. ஏன் மேல என்னையா ஃபால்ட்? மயிலாப்பூர் போகணுன்னு, அங்க போனோன்னு அங்க இருக்கிற இடுக்கு சந்து வந்தெல்லாம் போறணுங்கிற. ஏயா, பின்ன மயிலாப்பூர் போகணும்னா கபாலீஸ்வரர் கோயில் குளத்துக்குள்ளேயே இறக்கி விட்டுருவியா? யோ, நீ மாடியில குடியிருப்ப, அதுக்கு நாங்க வண்டி ஓட்டிக்கின்னு போக முடியுமா? என்ன எகத்தாளமாவே பேசிக்கிட்டு போற? உங்ககிட்ட என்னையா பேச்சு? படா பேஜாரா போச்சு. சரியான சாகுராக்கி. வண்டி அடியா. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், பெண்ட் எடுத்த சைக்கிள்காரன், பெண்டு 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 புடிச்சிட்டேன். அடடே, பொதுநல பொன்னுசாமி சார், வாங்க வாங்க. ஏப்பா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் அவ்வளவு பிரபலமா? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? பொதுநலம் பொன்னுசாமி தெரியாம இந்த ஏரியாவில் யாராவது இருக்க முடியுமா? உட்காருங்க. என்ன யோசிக்கிறீங்க? குந்துங்க. குந்துங்கன்னா? குந்துங்கன்னா குந்துறது. ஓஹோ. தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேங்க. வீலுக்கெல்லாம் பெண்ட் எடுக்கிறியே, சில பேருக்கு கோணல் புத்தி இருக்குது, அதையும் பெண்ட் எடுப்பியா? அதெல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் செய்ய வேண்டிய வேலைங்க. எனக்கு வீலுக்கு பெண்ட் எடுத்தாதான் சோறு. அடாடாடா, தம்மா துண்டு உடம்புல எம்மாம் பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி வச்சிருக்கிற. ஆமா, இங்க எங்கேயாவது டீ கிடைக்குமா? இங்க டீ கிடைக்காதுங்க, காத்து தாங்க கிடைக்கும். ஏங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஓடி போய் கடையில டீ வாங்கி வந்துடுறேன். அது வரைக்கும் கடையை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீ சொல்லவே வேண்டாம், ஓன் கடை ஏன் கடை மாதிரி. அப்போ உங்க டீயை என் டீமா நினைச்சு குடிச்சுட்டா? கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசுற. இந்த காலத்து பசங்களுக்கு உருட்டின பந்தி பாய் மாதிரி நாக்கு நீண்டுகிட்டே இருக்குது. அடாடாடாடா, நாமும் இப்படி ஒரு சைக்கிள் கடையை ஆரம்பிச்சிருந்தா பொதுநல சேவையை கொஞ்சம் வேகமாகவே செஞ்சிருக்கலாம். ஏய்,
உட்காந்துருக்கானே அவன் தான் பொதுநலம் பொன்னுசாமி. நம்ம பாஸ் ரவா உருண்ட ராமநாதன் அவனை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறார். அராஜகத்தை எதுக்கு சொல்லி எல்லா இடத்துலயும் நம்ம தொழிலுக்கு தொல்லை கொடுக்கிறது இவன் தானே? இவனே தான். அவனை ஒரு வழி பண்ணிடுவோம். என்னப்பா என்ன விஷயம்? என்ன மூக்குல இருந்து எடுத்து விடுற? காத்து பார்க்கணுயா. அறிவு கட்ட முண்டம், காத்த கண்ணால பார்க்க முடியுமா? என்ன நக்கல? எங்க பாராங்குசம் இவனும் ஒரு பெருசு உட்கார வச்சு போட்டான். என் மொட்டை காது என்ன அருந்து தொங்குதா? ஓ ஜிமிக்கியா? யோ டயருக்கு காத்தடிக்கணும் அடியா. என்ன சைக்கிள் கடைக்காரன் நினைச்சுக்கிட்டானா? சரி, காத்தடிக்கிறதும் ஒரு சேவை தானே. அப்போ 3 பேரும் கீழே இறங்குங்க. இறங்க முடியாது. அறிவு இருக்காயா உங்களுக்கு? சர்க்கஸ்ல புலி வாயில தலையை கொடுக்கற மாதிரி இருக்கிறீங்க. உங்க 3 பேர் வெயிட்டையும் மேல வச்சுக்கிட்டு எப்படியா காத்தடிக்கிறது? இறங்குங்கய்யா. இந்நேரம் பாராங்குசம் மட்டும் இருந்திருந்தா அடிச்சு முடிச்சிருப்பான். வர் ரொம்பதான் நோவடிக்கிற. ஒன்ன மாதிரி சொண்டிகளை வேலைக்கு வச்சிருக்கான் பாரு, அவனு சொல்லணும். உனக்கு தேவை 1 ரூபாய், ஒழுங்கா அடி. இல்ல பாராங்குஸ்ட சொல்லி ஒன்ன தூக்கிடுவேன். சரி, பொதுநல சேவைன்னு வந்தாச்சு. காத்தடிச்சா என்ன, காவா அள்ளினா என்ன? அடிக்கிறேன். ஐயா ஐயா, எங்கேயோ குரல் கேக்குது. நான் எங்க இருக்கிறேன்? வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நீங்க யாரு? நானா? நீங்கள் மிகவும் காற்றடித்து சோர்ந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் வீறு கொண்டு எழுங்கள். வீறு கொண்டு எழுந்து விட்டேன். நீங்க யாரு? நான் தேனின் நறுஞ்சுவையாய், செங்கரும்பு தீஞ்சாராய், வானின் திருவிளக்காய், வைய பழம்பொருளாய், சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த மதுரையம்பதி எனது ஊர். எனது பெயர் வளையாபதி. வளையாம கொஞ்சம் செங்குத்தா உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனது இருசக்கர வாகனத்தில் கொஞ்சம் பழுது, அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். வாகனத்தில் என்ன பழுது? புஷ், வாயு தங்காமல் போய்கொண்டே இருக்கிறது. ஓ, அது கேஸ் ட்ரபிள். நீங்க ஒரு நல்ல டாக்டரா பாருங்களேன். அது எனக்கு இருக்கிறது. ஆனால் எனது மிதிவண்டியில் லப்பர் டியூப்பில் காற்று தங்காமல் போய்கொண்டிருக்கிறது. தாங்கள் அதை வெட்டி ஒட்டி காற்றை செலுத்தி சீர் செய்ய வேண்டும். கிழிஞ்சது போ. இவனை நான் டீயே கேட்டிருக்க கூடாது. ஐயா, தேநீர் வந்து நீங்கள் அருந்தி பின் சுறுசுறுப்பாக மிதிவண்டியை சரி செய்தால் போதுமானது. அதுவரை யாம் உம்முடன் உண்டு உறங்கி இருந்து மகிழ்ந்து பின் மதுரை செல்கிறோம். தேவையே இல்லை. இப்பவே ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துறேன். நீங்க மிதிச்சுக்கிட்டே மதுரை வரைக்கும் போயிடலாம். என்ன கருணை, என்ன கருணை! உங்களை போல் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமலை என்றான் வள்ளுவ பிறந்தகை. நீங்கள் பல்லாண்டு இந்த பாருலகில் போதும், தொல்லை தாங்க முடியல. இப்பவே முடிச்சு கொடுத்துறேன். என்ன அது ஆச்சரியமா இருக்குது? வீல ரிப்பேர் பண்ணா எப்படி பெல் சவுண்ட் வரும்? யோ, யாரையா நீ? என்ன வேணும்? காத்தடிக்கணும் போ. யோ, ஹேண்டில் பாருக்கு காத்தடிக்க சொல்ற ஆளு நீதாயா? ஆமா, சைக்கிளோட மத்த உதிரி பாகங்கள்லாம் என்ன ஆச்சு? வார வழியில ஆக்சிடென்ட் எல்லாம் போயிருச்சு போ. இதான் மிச்சம். காத்தடிக்கணும் போ. யோ, சொன்னா கேட்க மாட்டேங்கறியே. ஹேண்டில் பாருக்கு எப்படியா காத்தடிக்கிறது? இதுக்குள்ள போ, எனக்கு அடிக்கணும் போ. சரிதான். தபார், வீலுக்கு அடிக்கணும்னா 1 ரூபாய். உன்ன மாதிரி வீம்பு பிடிச்சவனுக்கு அடிக்கணும்னா 5 ரூபாய் ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல போ. இது அப்போ சீக்கிரம் அடிங்க, ஒரே புழுக்கமா இருக்கு. அப்ப இத வச்சுங்க, குப்பு குப்புன்னு அடிக்கிறேன். புதிக்கு மேல தெண்டல் மாதிரி இருக்கு. தமிழ்ல சொல்லியா ஏதாவது சொல்றதுன்னா? அப்படி சொல்லு. என்னண்ணா, வாடகைக்கு ஒரு சைக்கிள் வேணுமா?
எதுக்குங்க 2 பேர் வந்துட்டு ஒரு சைக்கிள் கேக்குறீங்க? டபுள்ஸ் போனா போலீஸ் பிடிச்சுக்குவான். நீங்க 2 சைக்கிள் எடுத்துங்க. இது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. ஐயா என்ன நீங்க அட்ரஸ் எல்லாம் தேவையில்லை. உங்களை பார்த்தா என்ன மாதிரியே பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. ஒரு நம்பிக்கை வேணாம் மனுஷனுக்கு மனுஷன். நீங்க சைக்கிள் எடுத்துட்டு போங்க. அட எவ்வளவு சைக்கிள் வேணாலும் எடுத்துட்டு போங்க சார். தம்பி இங்க வா. எதுக்கு கொளுத்துற வெயில்ல கால் கடுக்க நடந்து போற? ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போய. எடுத்துக்க. என்னங்க ரிம் வேணுமா? இல்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்களேன். இந்தாங்க. இதெல்லாம் முடுக்கணும் இல்லையா? இதையும் வாங்கிட்டு போறீங்களா? இந்தாங்க எடுத்துங்க. ஒரே கூட்டம் அதான் லேட் ஆச்சு. இருந்தாங்க பிடிங்க டீய. பரவாயில்ல தம்பி. என்னங்க இங்க சைக்கிள் ஒண்ணு எங்க போச்சு? எப்படி? நான் வந்த நேரம் அதனாலதான் சைக்கிள்ல வெளியே போயிடுச்சு. ஏங்க அட்ரஸ் ஆவது வாங்கினீங்களா இல்லையா? எதுக்கு அட்ரஸ்? அவர் சைக்கிள் தானே. எல்லாரும் வந்து அவர் சைக்கிள்னா எடுத்துக்கிட்டு போங்கடான்னு. ஏங்க உங்களை கடையை பார்த்துக்கு சொன்ன லட்சணம் இதுதானா? என் முதலாளிங்க என்னங்க பதில் சொல்லுவேன்? அதிகமா பேசாத. கடை இங்க தானே இருக்குது. நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். சைக்கிள் வெளியே போனா நான் என்ன பண்ண முடியும்? இது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இத்தனை சைக்கிளுக்கு உண்டான பணத்தை நீங்க கொடுத்தாகணும். இல்ல உங்களை நான் சும்மா விட மாட்டாமா. ஏங்க பொதுஜனம் சொல்லி இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறீங்களா? உங்களை நான் எப்படி வெளில அனுப்புறேன் பாருங்க. என்னங்க இந்த மாதிரி அக்கிரமா இருக்கு. ஐயோ நான் இப்ப முதலாளிக்கு என்னங்க பதில் சொல்லுவேன்? உங்களை அடிக்கலான்னு பார்த்தா ஸ்பேனரும் காணும். ஸ்பேனர் எங்க போச்சுங்க? அது ஒரு பையன் வந்து வீல மாட்டணும்னா அதுக்காக கேட்டான் கொடுத்துட்டேன். இன்னும் கொடுங்க. இதையே கொடுக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் கொடுங்க. ஐயோ முதலாளி எங்க இருக்க சார்? கரெக்டான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்துறீங்க சார். இல்லைன்னா இந்த பையன் குறவளைய பிடிச்சு கொன்னிருப்பான் சார். ஏன் சார் இவனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் மாவா. இவன் முதலாளியும் ஊர்ல இருக்கிற சைக்கிள் எல்லாம் திருடிட்டு வந்து இங்க சொந்தமா சைக்கிள் கடை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் சார். சார் இப்ப இவனோட முதலாளி எங்க எஸ்கேப் ஆயிட்டானா? சைக்கிளோட தூக்கி லாகப்ல போட்டேன். இப்ப லாகப்ல பெடல் பண்ணிட்டு இருக்கான் சார். எல்லாம் பண்ணட்டும். எப்படியோ நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை மாதிரி பொது நலத்துல அக்கறை உள்ளவங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி திருட்டு பசங்களை பிடிக்க முடியுது. நடரா ஸ்டேஷனுக்கு. ஆக ஒரு திருட்டு பயலை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. ஒரு கடையை காலி பண்ணியாச்சு. இன்னி பொழுதுக்கு இது ஒரு பெரிய சாதனை தான். என்ன அண்ணாச்சி பில்லு புக்கெல்லாம் புஷ்டியா இருக்குது? வியாபாரம் நல்லா நடக்குதா? இது உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க 4 பேர் வர்றதுனால ஆண்டவன் முன்னிட்டு நல்லபடியா நடக்குதுனாச்சு. ஐயா அதெல்லாம் கடவுள் செயலுங்க. நாம நல்ல விதமா தொழில் பண்ணா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கும்போது மனுஷங்களால என்ன பண்ண முடியுங்கிறீங்க? அண்ணாச்சி தள்ளு. ஏய் இவரு தள்ளினா நீ கீழே விழுந்துருவ. கபாலம் உடஞ்சிரும். நான் பெருசு நம்ம கிட்டே உள்ளூரியா நீ? யார் இவன்? வாரம் மாமூல் கட்டு தொந்தரவு பண்றாங்க. இப்படியே போனா நான் கடையை மூடிட்டு தெருவாரும் போயிட வேண்டியதுதான். அண்ணாச்சி வாய் ரொம்ப நீளுது. இப்படியே போனா பொங்கல் கொடுக்க வேண்டியதாயிடும். ஓஹோ ஹை கிளாஸ் பிச்சைக்காரனா? அதான் அதிகார தோரணையோட கேக்குறான். ஏய் தோக்கஸ் முண்டையா தவளை வாய். இந்த ஆளு பேசுறத பார்த்தா இவனுக்கு மட்டும் தான் பொங்கல் கொடுக்குன்னு நினைச்சேன். உனக்கும் சேர்த்து பொங்கல் தான். ஐயா ஏன் தம்பி இப்படி டென்ஷன் ஆறீங்க? இந்தாங்க மூக்குப்பிடி. இழுக்க இழுக்க இறுதி வரை இன்பம். ஓசில கொடுத்தா ஓகே. இது மூக்குப்பொடி இல்ல மிளகா பொடி. மிளகா பொடி 5 நிமிஷத்துக்குள்ள டாக்டர்கிட்ட போ. மூக்கு அருந்து விழுந்துடும். அண்ணாச்சி உங்களை மாதிரி கடைக்காரங்களை பயமுறுத்தி மாமூல் வாங்குற இந்த சோம்பேறிகளை ஜோட்டால அடிக்கணுங்கிற. நல்ல நேரத்தில் வந்து காப்பாத்துறீங்க அண்ணாச்சி. இந்த பகுதி வியாபாரிகள் வணிகர்கள் சார்பா என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை மாதிரி நல்லவங்க 4 பேர் இருந்தா இந்த நாடே உருப்பட்டுரும் அண்ணாச்சி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. குனிய தான் குத்து வாங்குவோம். ஒத்துமையா எழுந்து நிமிர்ந்து நின்னா இந்த உருப்படாத பசங்க இடம் தெரியாம ஓடி போடுவானுங்கிற.
ஐயா ஒரு 2 கிலோ சக்கரை கொடுங்க. யாரியா நீங்க ஊருக்கு புதுசா? வெளியில போர்டு போட்டுருக்கு தெரியல, கண்ணா தெரியல. சக்கரை ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னு போய் பார்த்து போயா. யாருக்கிட்ட காது குத்துற நீ? நேத்து 30 மூட்டை சக்கரை இங்க வந்து இறங்கினதை நான் கண்ணால பார்த்தேன். இந்த மாதிரியா ஏதோ ஒரு 30-40 பேர் சக்கரை வாங்கி இருந்தாலும் ஒரு 5-6 மூட்டை தான் குறையும். மீதி மூட்டை உள்ள இருக்கணுமே. எடியா அது சக்கரை மூட்டை இல்லையா, உப்பு மூட்டையா. ஐயோ தலைவிதி. ஏயா சக்கரை மூட்டைக்கும் உப்பு மூட்டைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளெல்லாம் ஏயா வந்து கடையில உயிரை எடுக்கிறீங்க? போங்கய்யா, போய் சொல்லுங்க. யாருக்கிட்ட இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் காட்டுற? காலையில இருந்து கால் கெடுக்க இவங்க எல்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க. இல்லே நான் சொல்றேன், இப்ப மரியாதையா வெளியே எடுக்க போறியா இல்லையா? ஐயோ சத்தம் போடாதையா. நீ சாயங்காலம் வா. நீ 2 கிலோ சக்கரை தானே கேட்ட. உனக்கு எறும்போட எறும்பு இல்லாம சுத்தமா 10 கிலோ சக்கரை தரையா. கலாட்டா பண்ணிக்கிட்டு கதையா. போயா. எனக்கு 10 கிலோ சக்கரையா? என்ன லஞ்சமா? கொஞ்சமா இரு வரேன். இத பாருங்கய்யா, உள்ள சக்கரை மூட்டையை அடுக்கி வச்சுக்கிட்டு இல்லேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் போய் செக் பண்ண போறேன். ஒருவேளை இருந்துச்சு குண்டக மண்டக பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஆளோட பண்டகசாலியை உண்டு இல்லேன்னு பண்ணிடணும். என்ன ரெடியா இருங்க. உனக்கு சமாளிக்கவே தெரியலையா? சரியான ஜுஜிபி ஆகிறியா? நான் என்னையா பண்ணுவேன்? சம்திங் கொடுக்கலான்னு கூட நினைச்சேன். வாங்க மாட்டேங்கிறானே. பொதுஜனங்களுக்கெல்லாம் சேவை செய்யறேன்னு ஏதாவது கேடா கூடமா என்னைய மாட்டி விட்டாராயா. நான் என்னையா பண்றது? ரவா உருண்டை பிடிக்கிறதுக்கு சக்கரை கேப்பாரு பாஸ். இப்ப என்ன செய்யறது? இத பாரு, அந்த ஆளை அப்படியே ஃபாலோ பண்ணி கபால் கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கி வண்டியில போட்டு பாஸ் கிட்ட கொண்டு விட்டுருவோம். சபாஷ், சரியான ஐடியா. வாங்கடா போலாம். ஏன் குறுக்க நிக்கிறீங்க? பணத்துக்கு முன்னால ஆட வேண்டிய டான்ஸ் ஏன் முன்னால ஆடுறீங்க? என்னையா அது சுத்தி தட்டாமால ஆடுறீங்க? இல்லையா எப்பா கொஞ்சம் வழி விட. முடியாது. நீயாவது விட. முடியவே முடியாது. மொட்டை கொஞ்சம் வழி விட்டா நான் போயிடுவேன்ல. சான்ஸ் இல்ல. ஏரியா வண்டியில எனக்கு லிஃப்ட் வேண்டாம். இங்கதான் பக்கத்துல நான் போயிடுவேன். உனக்கு லிஃப்ட் கொடுக்க வரல, உன்னையே லிஃப்ட் பண்ணி எங்க பாஸுக்கு gift கொடுக்க போறோம். அப்படியா? ஆமா நீங்கெல்லாம் யாரு? என் பேரு சௌரி. இவன் என்ன கொண்டையா? மண்டை, உன் பேர் என்ன? என் பேர் பச்சை. பேரு பச்சையா இல்ல பேச்சே பச்சையா? என்னையா அது? சவரி கொண்டை பச்சைன்னு அசிங்கமா பேரை வச்சுக்கிட்டு. இது எங்க பாஸோட கட்டளை. நீங்க கெட்ட கேட்டுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ் வேறியா? யார் அவன்? ரவா உருண்டை ராமநாதன். ரவா உருண்டை ராமநாதனா? எஸ், சன் ஆஃப் கடலை உருண்டை காசிநாதன். ரொம்ப பயங்கரமான ஆளு. துப்பாக்கிக்கு போடுற ரவை தெரியுமா? அதுலயே ரவா உருண்டை பண்ணி சாப்பிடுற ஆளு. அப்ப வவுத்துக்குள்ளேயே வடிச்சு வாய பொளந்துருவானே மூதேவி. அனாவசியமா பேசாத. அன்னைக்கு எனக்கு மிளகா பொடி கொடுத்தல, இன்னைக்கு வாடி மவனே உனக்கு வெடி. ஓடி போயிரு. ஏயா ஒரு பெரிய மனுஷனை கூட்டிட்டு போறீங்க, ஒரு நல்ல வண்டியா கொண்டு வர கூடாது? முகரைக்கு இதே ஜாஸ்தி. ஏரியா நான் வேணா டாப்ல உட்காரட்டுமா? டாப் எகிரிடு. யாரு எப்படியாவது ஒரு வேன் வாங்கிடுறாங்க. துப்பாக்கியை எவ்வளவு நேரமா நீட்டிக்கிட்டு இருப்ப? உள்ள வைய. கை வலிச்சாலும் சரி உன்னை விட மாட்டேன். ஆமா, பாக்குறதுக்கு பர்சனாலிட்டியா இருக்கிய, ஏன் இந்த கேவலமான தொழிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இந்த பாரு, 40 வருஷத்துக்கு முன்னால ஆந்திராவில பிட்ரகுண்டா பீமேஸ்வரராவ்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் காக்கிநாடா கொத்தப்பேட்டால பெரிய ரவுடி. அவனுக்கு திடீர்னு சினிமால ஒரு பிரேக் கிடைச்சு மிகப்பெரிய நடிகன் ஆயிட்டான். உனக்கும் அதே மாதிரி பர்சனாலிட்டி இருக்குது. நீ ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது? கொஞ்சம் இப்படி திரும்ப. அடாடா, என்னடா அது, இவன் பேர்ல ஒரு இனம் தெரியாத பிரியம் வந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. உன்னை அசப்புல பார்த்தா அப்படியே என் சித்தப்பா அவன் சிகாமணி மாதிரி இருக்கிற. அப்படியா? சிகாமணி இருக்கானே, அவனும் உன்ன மாதிரிதான் நல்லா கட்டுமஸ்தா இருப்பான். பாடியை ட்ரிம்மா வச்சுக்கணுங்கிறதுக்காக
தினம் 5 கிலோமீட்டர் ஜாகிங் போயிட்டு இருப்பான். இப்ப எப்படி இருக்கான்? எப்படி இருப்பான்? எங்க இருக்கான்னு கேளு. தினம் 5 கிலோமீட்டரா ஜாகிங் போய் இப்ப எங்கேயோ ஆக்ரா பக்கத்துல தாஜ்மஹால் கிட்ட அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு ஒரு கேள்வி. சுத்தம். அவன் மறுபடியும் தெற்கு பக்கமா ஜாகிங் ஓடி வந்து எப்போ மெட்ராஸ் சேர்றது. அதனால தான் உன் பேர்ல நான் பாசம் வச்சிருக்கிறேன். ஆமா, உன்னுடைய பர்சனாலிட்டிக்கு ஒரு பெரிய இடத்து பொண்ணு, ஒரு பேரழகி தானே வந்து ஒன்னு கொத்திக்கிட்டு போவா. நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமா? இந்த பாரு, இந்த துப்பாக்கியால மத்தவங்கள சுடுறத விட்டுட்டு ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்கிட்டு சமையல் கட்டுல தோசை சுட்டு பழகு. வாழ்க்கை எவ்வளவு அமைதியா இருக்குன்னு நீயே புரிஞ்சுக்குவ. கரெக்ட் பெரியப்பா. நெருங்கிட்டான். துப்பாக்கிய நீட்டிக்கிட்டு இருக்க. சுட்டுற போற, உள்ள வையே. பெரியப்பா, எனக்கு சுடணும் வெறி உண்டு, ஆனா குறி கிடையாது. உனக்கு குறி பார்த்து சுட முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க குறி தவறி என்ன சுற்றுவியோன்னு தான் பயந்தேன். உள்ள வைப்பா. டேய், இந்த ஆள் வார்த்தையை நம்பி உருகிடாதரா. இந்த ஆளை பாஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கணும். என்ன பாரு, இதுக்கெல்லாம் நான் உருக மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்குடா. ஆமா, பொல்லாத ஸ்ட்ராங். இந்த பாரப்பா, என் மனசுல இருக்கிறத நான் பட்டுன்னு சொல்லிவிடுவேன். உன்னை பார்த்தா இந்த கண்ணாடியோட ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி இருக்கிற. உன்னுடைய முகத்துல படிப்பு கலை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. நீ என்னத்துக்காக இந்த மாதிரி ஈனமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நல்லா யோசிச்சு பாரு. என்னைக்காவது ஒரு நாள் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா அம்மா எப்படி மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? குறிப்பா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த உங்க அம்மா நீ உள்ள போனதை நினைச்சு கலங்குவா, கதறுவா, கண்ணீர் விடுவா, உருண்டு பிறண்டு அழுவா. அம்மா ஏயா கத்துற? காது டமாரம் கிழிஞ்சிரும் போல இருக்கு. அதனால இந்த கேவலமான தொழிலை விட்டுட்டு சமூகத்துல மத்தவங்க மாதிரி நடந்துக்க கத்துக்கா. சரி பெரியப்பா. சரி சித்தப்பா. என்னடா சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லிக்கிட்டு? 2 பேரும் கவனமா கேளுங்க. பாஸ் வீடு நெருங்கிக்கிட்டு இருக்கு. முதல்ல இவன் கண்ணை கட்டி அங்க கொண்டு போய் ஒப்படைப்போம். மத்ததெல்லாம் அவரு பேசிப்பாரு. இவனுக்கு உருப்படுற ஐடியாவே இல்ல போல இருக்கு. கரெக்ட் பெரியப்பா. ராமநாதன் உன்னை காணவே துடிக்கிறார். விரைவில் வா வாராய், நீ வாராய், சேரும் இடம் நீ சேர்ந்து விட்டாய், நீ வாராய். பொதுநலம் பொன்னுசாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பொதுநலம் பொன்னுசாமி பாருங்க, சுயநலம் இல்லா சாமி இவருங்க. பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி, பிறருக்கு உதவும் ஆசாமி பொதுநலம் பொன்னுசாமி. கமக சச நீ ச நீ பச